வணக்கம். இன்றைக்கி நான் இந்த காணொலியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர் அபிராமி. இதையே நான் எடுத்து இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சகலகலாவல்லி மாலை எடுத்து பாடக்கிறதுக்கு முன்னாடியே அபிராமி அந்தாதி தான் திரும்ப திரும்ப எனக்கு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி எடுத்து சொல்கிறது, இதில் என்ன நான் சொல்ல வேண்டியது இருக்கும், இந்த 100 பாடல்களில் எப்படி தான் தலைப்பில் இவ்வளோ பலன்கள் தரும்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அபிராமி பட்டர் பாடினார். அந்த சிரபோசி மன்னர் காலத்தில் அவர் கோவிலுக்கு வரும்போது, இவர் அவரை மரியாதை நிமித்தமாக இல்லாத இருக்கும்போது, அவர் நிஷ்டையில் இருக்கும்போது தியான நிலையில் இன்றைக்கி என்ன திதின்னு கேட்கும்போது பௌர்ணமின்னு சொன்னதாகவும், அந்த அந்த அப்போ அன்னைக்கு அமாவாசை இருந்த திதினால், அப்போது நீங்கள் இன்றைக்கி அந்த பௌர்ணமி திதியை காட்டலைன்னா நீங்கள் மரண தண்டனை விதிக்கிறதாகவும் அந்த அரசர் இவருக்கு கொடுத்தபோது, இவர் 100 பாடல்கள் பாடி பர்டிகுலர் பாடல் நம்பரில் 70 சம்திங் பாடலில் இவங்க அந்த அபிராமி பட்டருக்கு அந்த பௌர்ணமி காட்சி கொடுத்ததாகவும், அவரோட புகழ் இந்த அளவுக்கு புகழ் அபிராமி மேலே இவருக்கு இந்த ஒரு பாசம், ஒரு பக்தி, ஒரு கருணை, இதெல்லாம் இந்த பாடல்கள் மூலம் நம்ம பார்த்துருக்கோம். நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இதுதான் உண்மையான நோக்கமா? அப்போது நாங்கள் இப்போ 100 பாடல் பாடுறோம், அபிராமி பட்டர் பாடின இது நான் உள்ளுணர்வாக நான் அபிராமிக்கிட்ட பேசினதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது இதே மாதிரி நீங்களும் உள்ளுணர்வாக பேசுங்க. அதாவது என்னென்னா, அபிராமி பட்டர் பாடின 100 பாடல்கள் பாடும்போது அவங்க சொன்ன கல்விக்காண்டி, குடும்ப ஒற்றுமைக்காண்டி, ஞானம் பெற, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற, இந்த மாதிரி ஒரு பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா? இதுதான் அப்படின்னு கேட்டால், இப்படி தான் அவங்க கொடுத்துருப்பாங்களான்னு கேட்க தான் நான் இந்த அவங்க உள்ளுணர்வாக நான் அபிராமி கூடயே கனெக்ட் ஆகி நான் அவங்க கூட பேசணும், அவங்களோட நான் மெர்ஜ் ஆகணும், அந்த ஃப்ரீக்குவன்சியோட நான் கனெக்ட் ஆகணும்னு நினச்சி பண்ணேன். எனக்கு அபிராமியை பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தோழி மாதிரி, ஒரு தோழியை விட இன்னும் கொஞ்சம் டீப்பான ஃப்ரெண்டாக, திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக, அப்புறமா என்னென்னா, நானே அதுவாக மாறின மாதிரி, அவங்களே நானாக மாறின மாதிரி நான் உணர்வுபூர்வமாகவும் ஆத்மாத்மாவும் உணர்ந்திருந்ததுனால என்னால் கனெக்ட் பண்ணி பேச முடிஞ்சது. அந்த வகையில் தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அந்த அபிராமி அப்படிங்கிறது இந்த 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 உலகத்துக்கே பொது, இந்த பிரபஞ்சத்துக்கே பொது. நீங்கள் எல்லாம் ஒன்றுங்கும்போது அந்த அபிராமி எல்லாத்துக்கும் ஒன்று. பிரம்மம் ஒன்றா இருக்கும்போது, ஒன்றுலேருந்து எல்லாம் வந்திருக்கும்போது, நம்ம இதுக்குள்ளே அந்த பலன்களையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ரகசியங்களையும் நம்ம வெளிப்படுத்தினா மட்டும்தான் இங்கே பலன்கள் உடனே கிடைக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறதுனால, இங்கே மூடி மறைச்சி ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய எந்த காலகட்டமும் இல்லை. இதனால் எந்த தீமை வந்தாலும் அதையே போய் சேரும், எந்த நன்மை வந்தாலும் அதையே போய் சேரும் பட்சத்தில் நம்ம ஒரு கருவிங்கிற பட்சத்தில் தான் நான் இதை எடுத்து சொல்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த 100 பாடல்களில் பாடுறதுனால என்ன நடந்துச்சு, அபிராமி பட்டருக்கு அந்த அந்த அம்மா அபிராமியா அந்த ஃப்ரீக்குவன்சி அலைவாசி அவங்களுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்மல் எடுத்து அவர் அவங்க பௌர்ணமி ஆக்குனாங்க, அதே மாதிரி ஒரு மூக்குத்தியை கழட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சினிமாலேயும் கதைகள்லையும் நான் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நேரில் என்ன நடந்திருக்கு, உண்மையாக என்ன நடந்திருக்கு, அவங்களுக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, ஒன்று அபிராமி பட்டர் சொல்லணும், இல்லைன்னா அபிராமி சொல்லணும். இந்த 2 பேருக்கு மட்டும்தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இல்லை அங்கே சாட்சியாக பார்த்த மக்கள் யாராவது நமக்கு சான்று சொல்லணும், இல்லை வரலாற்று சான்றிதழ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது இருக்கணும். அப்போ இந்த பாடல்கள் இருக்குது, அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருக்கார், அபிராமின்னு இது கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அபிராமிங்கிற பேர் என்ன? அமிர்தம் உடையவள், அதனால் அபிராமி. அமிர்த கடீஸ்வரர், அமிர்தத்துக்கு கடையும் போது, பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்ததினால் அந்த அந்த சக்தி நிலைக்கு அந்த அமிர்த கடீஸ்வரராகவும், அந்த பெண் சக்திக்கு அபிராமின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் எந்த பர்பஸ்னால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டிருக்கீங்க நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க உள்ளுணர்வாக சொன்னது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு விஷம் தன்மை இருக்குது, அந்த அந்த விஷத்தன்மை முறிக்கப்பட்டு அவன் அவனுக்குள்ளேருந்து ஒரு அமிர்தம் வெளிப்படும் போது இந்த சக்தி நிலை அவங்களுக்குள்ளே இயல்பாகவே மெர்ஜ் ஆயிரும், அலைவரிசை ஆயிரும். அப்போ என்னென்னா எங்களோட அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அப்போ இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. அதாவது நஞ்சு உள்ள மனிதர்கள்ட்ட நீங்கள் கனெக்ட் ஆகாமல், ஆமாம், நஞ்சு உள்ள மனிதர்கள்ட்ட அவங்க கனெக்ட் ஆக முடியாது. அவங்க பாடுறாங்க, பேசுகிறாங்க, அந்த மாதிரி இந்த சொல்கிறாங்கன்னா, அது வார்த்தையாகவும் ஒரு டேட்டாவும் தான் இருக்கும் முடியும், உணர்வாகவும் ஒரு ஆத்மார்த்தமாகவும் இருக்காது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஆத்மார்த்தமாகவும் அவங்களுக்குள்ள உயிரில் கலந்து போகிறதுக்கு என்ன காரணம், அந்த அமிர்தம் வெளிப்பட்ட மனிதர்கள்ட்ட தான் இவங்க வெளிப்படுறாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்படின்னா அப்போ நான் அந்த 100 பாடல்கள் நாங்கள் பாடுறது எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் பாடுறது இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை, ஞானம் பெற, கல்வி பெற அப்படின்ட்டுருக்கே, இதெல்லாம் நாங்கள் பாடலாமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அப்புறம் ஏன் அவர் அந்த பௌர்ணமிய திதியை மாற்றுறதுக்கு தானே இந்த பாடல் பாடினார், அப்புறம் எப்படி இந்த மனிதர்கள் இதை பிரித்தாங்க அப்படின்னு கேட்டால், இது அதுக்கு அவங்க பதில் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மனிதர்களோட அவங்களோட அவங்க அவங்க இடத்துலேருந்து பார்க்குறது தான். அந்த பாட்டில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாட்டில் தான் இந்த 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 அந்த பௌர்ணமி பிரசன்னமாச்சு அப்படிங்கிறத அவர் மட்டும் தான் சூட்சுமத்தில் பார்த்தாரா, இல்லைன்னா எல்லா மக்கள் சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்கன்னா, எல்லா மக்களும் சுற்றி இருந்தவங்க பார்த்தாரு. இந்த நேரத்தில் எனக்குள்ளே ஒரு காட்சி வந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 20-15 வருஷம் முன்னாடி ஒரு காணொலியில் ஒரு மனிதர் திபெத் பக்கத்தில் ஒரு பித்த பிட்சுவை போய் தேடி எப்படி தேடினார்னா, அவர் 3 அடி மேலே இருக்கார். அந்த யோகா நிலையில் 3 அடி மேலே இருக்கும்போது எப்படி அந்த மனிதரை பார்த்து அந்த பேட்டி எடுத்து போடுறதுக்காண்டி தான் வந்தார். ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஆன்மீகம் ட்ராவல் பண்ணுற ஒரு மனிதர். அவர் இமயம் இது நேபாளம் தாண்டி போகும்போது நேபாளத்துக்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட இவரை விசாரிக்கும்போது அவருக்கு அவர் சில அதிசயங்களை அவர் காமிச்சார். ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இவர் எனக்கு ஒரு மேஜிக் தெரியும்னு சொல்லிட்டு இவர் ஒரு மேஜிக் காமிச்சார். மேஜிக் காமிக்கும்போது என்னென்னா, மேலே இருக்க நிலாவை அப்படியே மறைச்சி காமிச்சார். எனக்கு இது ஏன் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலாவை அந்த பௌர்ணமியாக இருக்கிறத நிலா அமாவாசையாக இருந்தது, நிலா வந்துச்சுல்ல, அதே மாதிரி இவர் நிலாவை அப்படியே மறைச்சிட்டார். இது உண்மையாகவே மேஜிக்காக அந்த வீடியோவில் அப்பட்டமாக உண்மையாகவே காமிச்சது தான். இது உண்மை தான். அப்போ உண்மைக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாயத்துக்கு அதிசயத்துக்கு பின்னாடி ஒரு 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 டெக்னிக் இருக்குது. அதே மாதிரி அதிசயம் இல்லாததுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா? அப்போ அந்த டெக்னிக்கை படி தான் அந்த அபிராமி அந்த அபிராமி பட்டிருக்க அந்த நிலா உணர்த்தப்பட்டதா, அந்த டெக்னிக் அதில் காமிக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் விவேகானந்தர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், அமெரிக்காவில் இருந்தப்போ அவர்கிட்ட ஒரு மனிதர் இருந்தார், பார்க்க போயிருந்தார் அவரை. அவர் என்னன்னா, இப்போது அவர் இந்தியாவில் ஒரு வீட்டில் ஒரு பத்திரம் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமெரிக்காவில் இருந்த ஒரு மனிதர், அந்த மேஜிக் பண்ணுற அந்த மிராக்கிள் பண்ணுற மனிதர், அந்த இந்தியாவில் இத்தனை தூரம் தள்ளி இருக்க ஒரு வீட்டில் பெட்டிக்குள்ளே இருக்க ஒரு பத்திரத்தை கையில் எடுத்துகிட்டு திரும்ப அவர்கிட்ட அங்கேருந்து எடுத்து எந்த ட்ராவலும் இல்லாமல் எடுத்து அவர் கையில் அடுத்த செகண்டே கொடுக்குற மாதிரி விவேகானந்தர்கிட்ட காமிக்கும்போது விவேகானந்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்டதாகவும், இந்த மாதிரியும் மிராக்கிள் பண்ண முடியும்னு அவரோட பதிவில் பதிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஒரு அதிசயம்தான் ஒரு 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 தத்துவார்த்தமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பாடல்கள் 100 பாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சரகலாவல்லி மலையை ஒரு அந்த அந்த அவர்கிட்ட ஒரு நாள் இரவில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக ஒரு 10 பாடல் பாடிருக்காங்க. ஒரு இந்த 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 மெக்கானிசத்தை இந்த டூலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வெளியே அந்த இறைவன் வர வைக்கிறதுக்கு, அந்த சக்தி நிலையை வர வைக்கிறதுக்கு இவர் 100 பாடல் பாடியிருக்காரு. அதுதான் உண்மை. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த 100 பாடல்களில் பாடும்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தில் வச்சுருக்க இந்த அபிராமி இருக்காங்களே, இவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசுங்க. நீங்கள் ஏன் யார் மூலமாக அபிராமி பட்டர் பாடின பாட்டை பாடி நீங்கள் ஏன் அவர்கிட்ட இருக்க அவர் நிலா பிரசனம் திதி உண்டாகிறதுக்கு, பௌர்ணமி திதி உண்டாகிறதுக்கு பாடினார். நீங்கள் போய் அவர்கிட்ட அந்த பாடல் பாடினா அதுதானே கிடைக்கும். அது நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அபிராமிக்கிட்டே டைரெக்டாக பேசுங்க. நீங்கள் ஏன் ஒரு ஏஜெண்ட் வச்சுக்கிறீங்க? அபிராமிக்கிட்டே நேராக பேசுங்க. அபிராமிக்கிட்டே முறையிடுங்க. அபிராமி எனக்கு கொடுங்க, என்னோடய நஞ்சை போக்குங்க, எனக்கு அமிர்தம் கொடுங்க, எனக்கு வாழ்வழிங்க, எனக்கு செல்வம் கொடுங்க, எனக்கு அப்படின்னு கேளுங்க. இதுதான் உண்மையும் கூட. எதுக்காண்டி இதை நான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், மொத்தத்தில் என்னென்னா, உங்கள்கிட்ட நெய் இருக்குது,
கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அதை வந்து உரிக்கிதுங்க, அவ்வளோதான், நெய்யாயிரும். அதே மாதிரி தான் அபிராமி பக்கத்தில் இருக்காங்க, உங்கள் கண்ணெதிரில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட முறையிடுங்க, அவங்கக்கிட்ட கண்ணீர் விடுங்க. அவங்கக்கிட்ட ஏக்கமாக காதலாக கண்ணீர் மல்க கேட்கும்போது எல்லாமே கிடைக்கும். அபிராமி பட்டர் இப்படி தான் அழுதாரு, கண்ணீர் மல்கினாரு, பாடினாரு. அதே மாதிரி நீங்கள் பாடுங்க, உருகுங்க. அபிராமி உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அப்போ வந்து அபிராமி உள்ள அந்த ஃப்ரீக்வன்சி உள்ளவங்க தான் அவங்க சொன்னாங்க, சரி அப்போ நீங்கள் வேறு இப்போ இப்போ வந்து இந்த சக்தி நிலையில் இருக்கீங்க, பெண் அதற்கடையூரில் பெண் சக்தியில் இருக்கீங்க. நீங்கள் ஸ்தூல உடல் எடுத்து இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு இதில் வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க, நான் வந்து இந்த மாயமாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த குமரி உள்ள தெய்வமாக இருக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இப்போது நீங்கள் வந்து ஸ்தூலமாக எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஔவையார், அப்புறமா காரைக்கால் அம்மையார், அப்புறம் காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க. அக்கம்மாதேவி சொன்னாங்க. அப்போ நீங்கள் அக்கம்மாதேவிங்கிறது வந்து அவங்க வந்து ஸ்தூல உடலாகவும், ஔவையாருங்கிறது சூட்சும உடலாகவும், காரண உடலாக வந்து அவங்க வந்து காரைக்கால் அம்மையாராகவும் அவங்களுக்குள்ளேருந்து அந்த சக்தி நிலை வெளிப்படுதா சொன்னாங்க. ஸோ அப்போது இந்த கனெக்ட் பண்ணது மட்டும்தான், கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அபிராமியோட கனெக்ட் ஆக முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் போய் ஆகணும். காலேஜில் 3 வருஷம் முடிச்சு தான் நீங்கள் அடுத்த டிகிரி படிக்க முடியும். அடுத்தது டிகிரி படித்து அதுக்கடுத்து மேலே படிக்கும்போது தான் பிஹெச்டி லெவல் போக முடியும். நீங்கள் வந்து 12th முடிச்சோன்னே பிஹெச்டி படிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 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 ஆன்மீகத்துலேயும் ஒரு படிநிலை இருக்குது. இதை நீங்கள் புரிகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா என்னென்னு தெரியல. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிவுபூர்வமாகவும் உங்கள் காரண அறிவை வச்சு யோசிக்கும்போது நீங்கள் இன்னும் யோசிக்கலாம். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நேராக இறைவன்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு ஏஜெண்ட் மூலமாகவோ இல்லை பாடல்கள் யாரோ பாடின பாடல்கள் மூலமாக பாடாமல் அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு டெமோவாக எடுத்துக்கிட்டு அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உருவாக்குங்க, நீங்கள் வந்து பேசுங்க. இந்த அபிராமி கிட்ட பேசும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து அவங்களோட கனெக்ட் ஆகிடுவீங்க, அவங்க உங்கள்கிட்ட டைரெக்டாக கனெக்ட் ஆவாங்க. அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனத்தையும் உங்கள் இதையும் தூய்மைப்படுத்திக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் ஆகணும். அந்த அபிராமி பட்டர் அந்த ஃப்ரீக்வன்சியில் போய் அபிராமி ரீச் பண்ண போது அவர் எவ்வளோ ஏக்கமாகவும் அன்பாகவும் கான்ஃபிடென்ட்டோடு பாடினதுனால வந்தாங்களோ, காட்சி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டோடையும் எவ்வளோ இதோடையும் உருகும்போது கேட்கும்போது அவங்க கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. அப்போ நீங்கள் அந்த செயல் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக பாடிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செயல்படாத வகையில் நீங்கள் இன்னும் ஏதோ சரியாக குறையாக இருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும்னு அர்த்தம். இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து என்னென்னா, இதை செய்கிறதுக்கு ஒரு மாற்றம் தான் வேணும், ஒரு மனம் தான் வேணும். அந்த மனத்தில் இந்த எண்ணத்தை கொண்டு வந்து வரும்போதே உங்களோட அபிராமி கனெக்ட் ஆகிடுவாங்க. அபிராமிங்கிறது ஒரு சக்தி நிலை. அபிராமிங்கிறது வந்து ஒரு பெண் சக்தி நிலை. அதுக்குள்ளே உங்களுக்கு அமிர்தம் நிலை வரும்போது உங்கள்கிட்ட இருக்க அந்த நச்சுன்னா நான் தீமையை சொல்கிறேன், அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள், ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி, இது வந்து உங்கள்கிட்ட போகும்போது பாசிட்டிவ் எனர்ஜி சார்ஜ் ஆகும்போது அமிர்தம் உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கும்போது உங்களுக்குள்ளே அந்த 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 அலைன்மெண்ட்டை, அந்த பிரபஞ்சத்தோட அலைன்மெண்ட்டை நீங்கள் ஆகும்போது அபிராமி கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அமிர்த கடைசியவர் கனெக்ட் ஆகிடுவார். இதுதான் நான் உங்கள்கிட்ட இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண சொல்கிறேன். அந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷல் அபிராமி இவங்க வந்து நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக அந்த ஃப்ரீக்வன்சி அடைய முடியும். அதுக்கப்புறம் ஒரு இந்த வீடியோலேயே அது சொல்லலாமா இல்லை அடுத்து சொல்லலாமான்னு யோசித்தேன். இப்போ ஒரு சின்ன ஒரு தியானம் பண்ணிப்பாங்களே. இந்த தியானத்திலே நீங்கள் வந்து வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் இடத்துல உட்காந்துருக்கீங்க. அது தூங்குறீங்களா, உட்காந்துருக்கீங்களா, வாட்டெவர் எப்படி உட்காந்துருக்கீங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன தியானம் பண்ணலாம். இதை வந்து ஏன் நான் இதில் சொல்கிறேன்னா, தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். இதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதை இன்னொன்று ஆழமாக உணர முடியாது. சரி, இந்த அபிராமியோட தன்மையில் வந்து நீங்கள் இன்னும் கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குள்ள பிரபஞ்ச சக்தி வேறு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன நிலையில் இருக்கீங்களோ அவங்க வந்து உங்களை வந்து வழிநடத்தி கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவாங்க. நீங்கள் அதை நம்பிக்கையோடையும் தொடர்ந்தும் விடாமுயற்சியோடையும் நீங்கள் இதை செஞ்சும் பட்சத்தில் உங்களால் வந்து அவங்களோட கனெக்ட் ஆக முடியும். அபிராமி அப்படிங்கிற சக்தி நிலை வந்து சாதாரண கிடையாது. இந்த நிலை அபிராமி இல்லாமல் அதாவது நீங்கள் மேல்நிலை நோக்கி போகிறதுக்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அதனால் அபிராமி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அந்த பேரே சொல்லனாலும் அந்த சக்தி நிலை உங்க கூட நீங்கள் ஒருவேளை உயர்நிலையில் இருக்கீங்கன்னா அபிராமி வந்து உங்க கூட கனெக்ட் ஆகி தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அது அபிராமி தாங்கிறது தெரியாமல் இருக்கும், அதுக்கு பேர் தெரியாமல் இருக்கும். அந்த சக்தி நிலை அதுதான் அமிர்தம் அப்படிங்கிற தன்மை உங்கள் நச்சுத்தன்மையிலேருந்து மீட்டெடுத்து உங்களை வந்து அமிர்தத்துக்குள்ளே வந்து ஆனந்தத்தை தர்றது அந்த அபிராமி தான்.